இந்த முக்கியமான வீடியோ ரொம்ப கவனமா பாருங்க. ஒரு பாம்பு ஊர்ந்து போய்கிட்டு இருக்கும்போது கீழே கடந்த ஒரு ரம்பத்து மேல லேசா கீறியது. சின்ன காயம் தான், ஆனா அந்த கூர்மையான ரம்பத்தை மிகவும் ஆக்ரோஷத்தோடு கடிக்கிறது. கடிச்ச உடனே அந்த கூர்மையான பற்கள் அந்த பாம்போட வாயை கிழிக்க ஆரம்பிக்கிறது. கோபம் இப்போ தலைக்கு மேல போயிருச்சு. இப்போ அதோட உடம்பால அந்த ரம்பத்தை சுத்தி கட்டி அணைக்க ஆரம்பிக்குது. அதோட மனசுல ஓடுறதுலாம் ஒன்னே ஒண்ணுதான், என்ன நீ ஹர்ட் பண்ணிட்டல, உன்னை நான் உடைச்சே தீருவேன் அப்படின்னு. ஆனா உண்மையிலேயே அந்த ரம்பம் அசைய கூட இல்ல. எவ்வளவு இறுக்கமா அந்த பாம்பு அதை சுத்திக்கிச்சோ அவ்வளவு ஆழமா அந்த பிளேட் அதை கிழிக்க ஆரம்பிக்குது. கடைசியில் அந்த பாம்போட கோவத்தினால் அந்த ரம்பத்தை கட்டி அணைத்து இறுக்கமாக பிடித்து இறந்தே போய் விடுகிறது. ஒண்ணு கவனிச்சிங்களா நண்பா, அந்த பாம்போட இறப்புக்கு காரணம் அந்த பாம்பு கிடையாது, அது கொடுத்த எக்ஸசிவான ரியாக்ஷன் தான் அதோட இறப்புக்கு காரணமா அமைஞ்சிருக்கு. இதை தான் ஹியூமன் சைக்காலஜில வைல்ட் ஹார்ஸ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. நம்ம லைஃப்ல இப்படி தானுங்க, நமக்கு ஏற்பட்ட காயம் ஏதோ சின்னதாக தான் இருக்கும், ஆனா நம்ம அதுக்கு ரியாக்ட் பண்ற விதம் பல மடங்கு அதை விட அதிகமா இருக்கும். ஆனா இது ஆப்போசிட்ல இருக்க அவங்கள பாதிக்கிறத விட அதிகமா உங்களை தான் இது பாதிக்கும். ஏன்னா நான் உங்களை பார்த்து விரல் நீட்டுற இந்த வேலையில 3 விரல்கள் என்ன பார்த்து நீட்டிட்டு இருக்குங்க. அடுத்தவங்க உங்களை அவமானப்படுத்தினாலும் அசிங்கப்படுத்தினாலும் அந்த எமோஷன்ஸை கட்டுப்படுத்தாம அதுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இந்த பாம்புக்கு நடந்த நிலைமை தான் நம்மள எல்லாருக்கும். ஏன்னா அவங்க ஏதோ ஒரு சின்ன இடத்துல தான் நம்மளை குத்தி காட்டியிருப்பாங்க, ஆனா அதுக்கு நம்ம கொடுக்குற ரியாக்ஷன்னால எல்லாருக்கும் நம்ம வில்லனா மாறிடும். நான் வாழ்க்கையில மிகப்பெரிய விஷயம்ன்றது இன்னொருத்தவங்களை ரிவெஞ்ச் எடுக்கிறது இல்லைங்க, அடுத்தவங்க நம்மளை ஹர்ட் பண்ணாலும் நம்ம வாழ்க்கையோட லட்சியத்தை நினைச்சு ஓடுறது மட்டும்தான் மிகப்பெரிய விஷயம். அதனாலதான் நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில வர தினசரி ஆர்கியூமெண்ட்ஸை அன்போடையும் அறிவோடையும் அனுசரிச்சு வெல்லுங்க, வாழ்க்கை மிகவும் அழகாக இருக்கும். இந்த வீடியோ யாருக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு ஐ வில் நாட் ரியாக்ட் கமெண்ட் பண்ணிட்டு என்ன ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.